வணக்கம் மாணவர்களே, உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். மாணவர்களே, இன்று நாம் நம் நினைவில் கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் பாடத்தை படிக்கலாம். முதல்ல என்ன கொடுத்திருக்காங்க? என்னை பற்றின்னு கொடுத்திருக்காங்க. வணக்கம்னு கொடுத்திருக்காங்களா? என் பெயர் இப்படி கொடுத்திருக்காங்க. அடுத்தது எனக்கு பிடித்தவரின் பெயர், எனக்கு பிடித்த விளையாட்டு, இந்த மாதிரி எல்லாம் கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல நாம நிரப்பணும். என் பெயர்ங்கிற இடத்துல உங்களுடைய பெயரை நீங்க எழுதணும். உங்க பெயர் என்னவோ அதை நீங்க எழுதிக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு உங்க பெயர் இனியன்னா என் பெயர்ங்கிற இடத்துல இனியன் இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்தது எனக்கு பிடித்தவரின் பெயர், உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்களுடைய பெயரை எழுதிக்கலாம். அதாவது உங்களுடைய நண்பரின் பெயரை எழுதலாம், தோழியின் பெயரை எழுதலாம். இப்படி உங்களுக்கு பிடிச்சவங்களுடைய பெயரை எழுதிக்கலாம். அதற்கடுத்து என்ன கேட்டிருக்காங்க? எனக்கு பிடித்த விளையாட்டு இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எந்த விளையாட்டு பிடிக்குமோ அந்த விளையாட்டை எழுதலாம். கபடி விளையாட்டு பிடிக்கும்னா கபடி எழுதலாம், கொக்கோ பிடிக்கும்னா கொக்கோ எழுதலாம், ஊஞ்சல் பிடிக்கும்னா ஊஞ்சல் எழுதலாம். இப்படி உங்களுக்கு எந்த விளையாட்டு பிடிக்குமோ அந்த விளையாட்டின் பெயரை எழுதலாம். அடுத்தது கீழே வந்தீங்கன்னா என் வகுப்பில் எனக்கு பிடித்தது இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. உங்க வகுப்புல உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நீங்க எழுதணும். ஒரு சிலருக்கு கரும்பலகை பிடிக்கலாம், ஒரு சிலருக்கு உலக உருண்டை பிடிக்கலாம், ஒரு சிலருக்கு நாற்காலிகள் பிடிக்கலாம், ஒரு சிலருக்கு புத்தகங்கள் பிடிக்கலாம். இப்படி பல இருக்கு இல்லையா வகுப்புல? எது பிடிக்குமோ அதை எழுதிக்கலாம். அடுத்தது நான் விரும்பி செய்வது. எழுதுறத நீங்க விரும்பி செய்யலாம் அப்படின்னா எழுதுதல்னு எழுதலாம். பாடுறத விரும்பி செய்யலாம் அப்படின்னா பாடுதல்னு எழுதலாம். விளையாடுறத விரும்பி செய்யலாம் அப்படின்னா விளையாட்டுன்னு எழுதலாம். எது உங்களுக்கு பிடிக்குமோ அதை எழுதணும். அடுத்தது வகுப்பில் மாற்ற விரும்புவது. சில விஷயங்களை வகுப்புல நீங்க மாற்றணும்னு நினைக்கலாம். உதாரணத்துக்கு கரும்பலகை கொஞ்சம் உயரமா இருக்கும், நீங்க எழுதணும்னா உங்களுக்கு அது எட்டாம இருக்கலாம். அப்போ அதனுடைய உயரத்தை நீங்க குறைக்கணும்னு விரும்பலாம். அப்போ கரும்பலகையின் உயரத்தை குறைத்தல் இந்த மாதிரி எழுதலாம். உங்களுக்கு எந்த விஷயத்த வகுப்பறையில மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அதை குறிப்பிட்டு எழுதலாம். கடைசியா என்ன கேட்டிருக்காங்க? நான் கற்றுக்கொள்ள விரும்புவது. உங்களுக்கு எதை கத்துக்கணும்னு ஆசையா இருக்கோ அதை நீங்க எழுதலாம். நிறைய கத்துக்கிறதுக்கு இருக்கு இல்லையா? கத்துக்கிறதுக்கு தானே நாம பள்ளிக்கு போறோம். அப்படி எதை கத்துக்கிறதுக்கு நீங்க ரொம்ப விரும்புறீங்களோ அதை நீங்க வரிசைப்படுத்தி எழுதலாம். அடுத்தது பாருங்க, இன்று எனது உணர்வு. இங்க சிறுவன் சிறுமி படத்தை கொடுத்துருக்காங்க. உள்ள கண்ணு காது மூக்குலாம் வரையாம இருக்கு. இதை நீங்க ஃபில் பண்ணிக்கலாம், அழகா வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு உங்களுடைய உணர்வு இன்னைக்கு எப்படி இருந்தது அப்படின்னு நீங்க குறிப்பிட்டாகணும். அதாவது இன்னைக்கு உங்களுடைய ஃபீலிங் எப்படி இருந்தது? மகிழ்ச்சியா இருந்தீங்கன்னா மகிழ்ச்சிக்கு நேரா டிக் போடலாம். வியப்பு இருந்திருந்தா வியப்புக்கு நேரா டிக் போடலாம். அடுத்து வருத்தமா இருந்தீங்கன்னா வருத்தத்துக்கு நேரா டிக் போடலாம். இன்னைக்கு அழுக வந்துருச்சுன்னா அழுகைக்கு நேரா டிக் போடலாம். அச்சம் அதாவது பயத்தோட இருந்திருந்தீங்கன்னா அதுக்கு நேரா டிக் போடலாம். ஏன்னா பள்ளி ஆரம்ப நாட்கள்ல பள்ளிக்கு வரீங்க இல்லையா? சிலருக்கு மகிழ்ச்சி இருக்கும், சிலருக்கு வியப்பு இருக்கும், சிலருக்கு வருத்தமா இருக்கும். ஏன்னா இத்தனை நாள் வீட்டுல ஜாலியா விளையாடிட்டு இருந்தீங்க. இப்போ புதிய சூழ்நிலையில நீங்க இருக்கீங்க, பள்ளிக்கு வந்திருக்கீங்க. சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு போர் அடிக்கும், சிலருக்கு பயமா இருக்கும், சிலருக்கு அழுகையா இருக்கும் இல்லையா? அவங்களுக்கு எந்த உணர்வு இருக்கோ அதுக்கு நேரா நீங்க டிக் போடுங்க. அதுக்கு கீழே வந்தீங்கன்னா என்னை எனக்கு பிடிக்கும், ஏனெனில் நான் நன்கு பழகுவேன், நன்றாக பேசுவேன், என் உணர்வை சொல்வேன், பிறர் உணர்வுகளை மதிப்பேன், உதவி செய்வேன், நேரம் தவற மாட்டேன், புதியதை தெரிந்து கொள்ள விரும்புவேன். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா? இதுல உங்களுக்கு எதெல்லாம் ஒத்து வருதோ அதுக்கு நேரா நீங்க டிக் போட்டுக்கலாம். உங்களுக்கு எது ஒத்து வரலையோ அதுக்கு நேரா நீங்க டிக் போட வேண்டாம். சரிங்களா? அதுக்கு கீழே வாங்களே, நான் தனித்துவம் உடையவர், என்னை போல யாரும் இல்லை. இப்படிக்கு கீழே டேஷ் கொடுத்திருக்காங்க. அந்த இடத்துல உங்கள் பெயரை எழுத வேண்டும். அடுத்த பக்கத்துல ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க. விண்ணில் வீடு கட்டலாம்னு கொடுத்திருக்காங்க. இந்த பாடலை நாம தனி வீடியோல பார்க்கலாம். அதற்கு அடுத்த பக்கம் வாங்களே. அடுத்த பக்கத்துல பிடித்ததை வரைகன்னு கொடுத்திருக்காங்க. இதுல சில படங்கள் கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த படங்கள்ல உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த படத்தை நீங்க வரையலாம். அதற்கும் அடுத்த பக்கத்துல வந்தீங்கன்னா
பிடிக்கலாம் பிடிக்கலாம்னு ஒரு டீச்சரோட குழந்தைங்க அழகா விளையாடுறாங்க பாருங்க. தால்பந்தை வச்சு விளையாடுறாங்க. அதுக்கும் கீழே வாங்களே, பூக்களின் பெயர்களை வட்டமிட்டு எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. அவங்களே தாழம்பூ அரளிப்பூ இந்த 2 பூக்களையும் வட்டம் போட்டு காமிச்சிருக்காங்க. கீழே எடுத்து எழுதி காமிச்சிருக்காங்க பாருங்க. இதே மாதிரி நாம வட்டம் போடணும். அதுக்கப்புறமா கீழே எடுத்து எழுதணும். முதல் வரிசையில ரோஜா இருக்கா, ரோஜாவை வட்டம் போடலாம், கீழே எடுத்து எழுதலாம். இரண்டாவது வரிசையில தாழம்பூ இருக்கு, அவங்க அதை வட்டம் போட்டுட்டாங்க, எடுத்து எழுதிட்டாங்க. மூன்றாவது வரிசையில சூரியகாந்தி பூ இருக்கு, அதை நாம வட்டம் போடலாம், கீழே எடுத்து எழுதலாம். நான்காவது வரிசையில படுக்கை வடிவில் பாருங்க முல்லைப்பூ இருக்கு, அதை நாம வட்டம் போடலாம், கீழேயும் எடுத்து எழுதலாம். ஐந்தாவது வரிசையில மேலிருந்து கீழே பாத்தீங்கன்னா மல்லிகை பூ இருக்கு, அதை நாம் வட்டம் போடலாம், கீழே எடுத்து எழுதலாம். ஆறாவது வரிசையில அல்லிப்பூ இருக்கு, அதை வட்டம் போடலாம், கீழே எடுத்து எழுதலாம். அடுத்தது முதல் வரிசையில பாத்தீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா சாமந்தி பூ இருக்கு, சாமந்தி பூவை நாம வட்டம் போடலாம், கீழே எடுத்து எழுதலாம். எழுதிட்டோமா? எந்தெந்த பூவெல்லாம் இருக்கு? தாழம்பூ, அரளி, ரோஜா, சூரியகாந்தி, முல்லை, மல்லிகை, அல்லி, சாமந்தி. அடுத்தது கீழே பாத்தீங்கன்னா வட்டமிடாத எழுத்துக்களை எடுத்து எழுதுக, முறைப்படுத்தி எழுதினால் கிடைக்கும் பூக்களின் நண்பர் இப்படி கொடுத்துருக்காங்க, டேஷ் போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ எந்தெந்த எழுத்தெல்லாம் வட்டம் போடலையோ அந்த எழுத்துக்களை நாம எடுத்து எழுதியாக வேண்டும். இப்ப நம்ம அட்டவணையை பார்க்கணும். எந்தெந்த எழுத்தெல்லாம் நம்ம வட்டம் போடல? இன், பூ, சி, நா, இப், இத், து, இச், வா இதெல்லாம் வட்டம் போடல இல்லையா? இந்த எழுத்துக்களை நாம் முறைப்படுத்தி பார்த்தால் நமக்கு யார் வருவாங்க? இங்க ஒரு குழு கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த குழுவை பார்த்தீங்கன்னா நீங்க ஈஸியா எழுதிடுவீங்க. இங்க என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? ஒரு பட்டாம்பூச்சி கொடுத்துருக்காங்க. பட்டாம்பூச்சிக்கு இன்னொரு பெயரு வண்ணத்து பூச்சி. வண்ணத்து பூச்சி என்பது சரியான விடை. இந்த வண்ணத்து பூச்சியோட நாம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அடுத்து வர்ற பாடங்களை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பாய்.